Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸோட இஷ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எஸ்டர்டே ரயில்வேல இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த நோட்டீஸ்ல 9/7/2026 அதாவது இன்னைக்கு ஆர்ஆர்பி குரூப் டியோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆர்ஆர்பி வெப்சைட் நம்ம ஓபன் பண்ணிட்டு rrbapply.government.in வெப்சைட்ல போயிட்டு நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது இன்னுமே ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகல. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அப்ப என்னோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சா மேம், எல்லாருக்கும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சா, எனக்கு மட்டும் தான் ஸ்டேட்டஸ் இன்னும் வரலையா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ல மெசேஜ் பண்ணிருந்தீங்க. உங்க கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். ஓகே, rrbapply.government.in வெப்சைட்டுக்குள்ள வந்துருங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்றதுக்கு இங்க லாகின் வித் ஆதார் இருக்கும், லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் இருக்கும். இந்த ரெண்டு வழியில எதை கிளிக் பண்ணினாலும் நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். இப்ப ஆர்ஆர்பி அக்கௌண்ட் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா டைரக்டா லாகின் வித் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதாவது அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பர் ஆர் உங்களோட மெயில் ஐடி என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு ஐ எம் நாட் ஏ ரோபோட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு லாகின் கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வரும். இதுல சென்ட் ஓடிபி டு ஃபோன் இருக்கும், சென்ட் ஓடிபி டு இமெயில் இருக்கும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கிளிக் பண்ணுங்க. சென்ட் ஓடிபி டு ஃபோன் கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். சென்ட் ஓடிபி டு மெயில்னு கொடுத்தீங்கன்னா உங்க மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணிட்டு கூட நீங்க லாகின் பண்ணிக்கலாம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது ஓடிபி வரும். ஸோ வந்திருக்க ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், அப்ளிகேஷன் ஹிஸ்டரின்னு இருக்கும். இந்த மூணாவது டேப் அப்ளிகேஷன் ஹிஸ்டரியில தான் நீங்க வந்து பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ நீங்க பார்க்க வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டிக்கு. ஓகேவா, அதுக்கு உங்களுக்கு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா J9 ஸ்டார்ட் ஆகும். J9 ஸ்டார்ட் ஆகும். அதுல பாருங்க ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் இருக்கும். இதுல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுக்கு பாருங்க ஒரே ஒரு ஹைஃபன் மட்டும் தான் இருக்கு, ஒரு சின்ன கோடு மட்டும் தான் இருக்கு. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணல, இன்னும் அவங்க இந்த பேஜை வந்து அப்டேட் பண்ணல. நோட்டீஸ்ல சொல்லிட்டாங்க 9ஆம் தேதி வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருவோன்ட்டு. ஆனா இன்னுமே அவங்க பேஜை வந்து அப்டேட் பண்ணல. இந்த லிங்கை வந்து இன்னும் என்ன பண்ணல, அப்டேட் பண்ணல. ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு அக்செப்டட்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னு இருக்கும், ரிஜெக்டட்னா ரிஜெக்டட்னு இருக்கும். இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன ஹைஃபனை வச்சுட்டு இந்த கோடை வச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட் எனக்கு அக்செப்டட்னு வரல மேம், அப்ப என்னோட அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ கன்ஃபியூஸே ஆகாதீங்க. இன்னும் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும், ரிஜெக்டட்னா தெளிவா ரிஜெக்டட்னு இருக்கும். இன்னும் சில ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா இங்க பேமெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சக்சஸ் இருக்கு. அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது ஃபீஸ் பே பண்ணிருப்பீங்க இல்லையா, ஓபிசினா 250 ரூபா, ஜெனரல்னா 500 ரூபா பே பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த பேமெண்ட் சக்சஸ் தான் இது. ஓகே, இதை பார்த்துட்டு எனக்கு அக்செப்ட் ஆயிருச்சுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தெளிவா பாருங்க, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுக்கு நேரா பார்த்தோம் அப்படின்னா இங்க ஒரு கோடு இருக்கும். இந்த கோடுக்கு பதிலா அக்செப்டட்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும், ரிஜெக்டட்னா ரிஜெக்டட்னு இருக்கும். இன்னும் அவங்க அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணதுமே இதுல தெளிவான ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிரும். ஓகேவா, இப்போ மத்த எக்ஸாம் பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணிருக்க மத்த எக்ஸாம்ஸ் ஜென் நம்பர் 7/2025 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட்டுக்கு பாருங்க. சோ அதுக்கு ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கு. இதே மத்த போஸ்ட் பாருங்க, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் லெவல் 1 அதாவது ஜென் நம்பர் 8 அதுக்கும் பாருங்க ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கு. ஓகே, இது வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் அதோட ஹிஸ்டரி. அது மேல இருக்கிற கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் இன் லெவல் 1 ஆஃப் 7th சிபிசி பே மேட்ரிக்ஸ் J9 ஆரம்பிக்கும். ஓகேவா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து J9 ஆரம்பிக்கும். அதுக்கு நேரா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அப்டேட் பண்ணுவாங்க. மேபி இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ஆர் ஈவினிங்குள்ள உங்களுக்கு இதுல தெளிவா வந்து அக்செப்டடா ரிஜெக்டடாங்கிறத வந்து அப்டேட் பண்ணிருவாங்க. அப்டேட் பண்ணதுமே உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்றேன். அதுல தெளிவா நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ரொவிஷனலி அக்செப்டடா இல்ல ரிஜெக்டடா அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இன்னும் ஸ்டேட்டஸ் வந்து வரல. ஓகே, ஜஸ்ட் நோட்டீஸ் மட்டும் தான் வந்திருக்கு. வெப்சைட்ல இன்னும் ஸ்டேட்டஸ் இன்னும் வரல. ஓகே, இத பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாம உங்களோட பிரிப்பரேஷனை கரெக்டா கொண்டு போங்க. ஏன்னா இத வச்சுட்டே நேத்து நைட்ல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்காம இருக்கீங்க. சோ நமக்கு ஒவ்வொரு செகண்டுமே நமக்கு முக்கியம் தான்.
ஏன்னா நமக்கு 25 நாள் தான் எக்ஸாமுக்கு டைம் இருக்கு. ஸோ டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின பிராக்டிஸ் பண்ணுங்க. குரூப் டிக்கு லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் 101 ஷிஃப்ட் இருக்கு இல்லையா? சென் நம்பர் 8ல நடந்த 101 ஷிஃப்ட்ல கேட்ட மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணிருங்க. சயின்ஸ்ல ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு அந்த 101 ஷிஃப்ட்ல கேட்ட 2500க்கும் மேற்பட்ட சயின்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. அதுல உள்ள கான்செப்ட், அதுல உள்ள ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 101 ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் எனக்கு வேணும். அந்த 101 ஷிஃப்ட்டுக்கான டெஸ்ட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2500 சயின்ஸ் கொஸ்டினையும் படிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட், அதாவது ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின் வந்து காலையில கொடுத்துருவோம். ஈவினிங் வந்து அந்த 100 கொஸ்டினுக்கான டெஸ்ட் வந்து நடக்கும். இந்த 25 நாள் கண்டினியூஸா படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 2500 கொஸ்டினையும் நீங்க வந்து படிச்சிடலாம். ஓகே. இதுவரைக்கும் நீங்க படிக்கலனாலும், இப்ப 25 டேஸுக்கான ரிவிஷன் பிளான் வந்து குடுத்துருக்கோம். டே 1ல என்ன படிக்கணும், டே 2ல என்ன படிக்கணும்னு 25 நாளைக்கான ரிவிஷன் பிளான் வந்து குடுத்துருக்கோம். அதுல எப்பப்போ ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுக்கணுங்கிறது எல்லாமே இதுல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுவரைக்கும் நான் படிக்கவே இல்ல. இனி இருக்கக்கூடிய டைம்ல நான் வந்து குரூப் டிக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இந்த 25 டேஸுக்கான பிளான வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதே மாரி 101 ஷிஃப்ட்ட வந்து ரிவிஷன் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். ஜனவரி 2026ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர தெளிவா படிச்சுக்கோங்க. அடுத்து நவம்பர், டிசம்பர் 2025ல இருக்க கரண்ட் அஃபேர படிச்சுக்கோங்க. இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இதோட ஃபீஸ் வந்து 999. இப்ப குரூப் டி போற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேருக்கு 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2500. இப்ப குரூப் டிக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் வேணும். இப்ப இருக்க 25 டேஸ்ல இந்த ஷிஃப்ட்டோட கொஸ்டின்ஸ் நீங்க குடுத்திருக்க பிளான் எல்லாம் நான் முடிக்கணும் மேம்ங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா 199 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் குரூப் டிக்கு அப்படின்னா 999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. திருப்பியும் சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை இன்னும் அப்டேட் பண்ணல. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும். சோ படிக்கிற வேலைய பாருங்க. கரெக்ட்டா உட்கார்ந்து படிங்க. டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு 399 பே பண்ணி நீங்க வந்து டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஒரு ஆஃப்டர்நூன் இல்லனா ஈவினிங்குள்ள கண்டிப்பா அப்டேட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன். ஓகேவா? ஓகே. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.